ஹாய் ஆல். ஒரு சில டிஷ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையா இருக்கும் சாப்பிடணும் போல. செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு செய்யாமயே இருப்போம். அதுல ஒண்ணு தான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த பாஸ்தா பாக்கெட் வாங்கி நான் 1 மாசம் ஆச்சு. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி போயிட்டேன். சரி இன்னைக்கு செஞ்சு தான் பார்த்துருவோமே, எப்படிதான் அந்த டேஸ்ட் இருக்குன்னு நம்மளும் பார்த்துலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு இறங்கியாச்சு களத்துல. நான் மைதா பாஸ்தா வாங்கல. நான் மல்டிகிரெயின் பாஸ்தா இருக்குல்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். அத வாங்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்தாச்சு. தேவையான வெஜ்ஜஸ் கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம நெறைய மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா காரசாரமா சாப்பிட்டே பழகிட்டோமா, இது ஒயிட் கலர்ல இருக்கு. என்னமா காரம் இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கடாயில பட்டர் ஆட் பண்ணிட்டு பூண்டு 3 பல் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கியூபா கட் பண்ண ஆனியன் அப்புறமா ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேப்சிகம் இல்லனா நான் ஆட் பண்ணல. லைட்டா சால்ட் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு எடுத்து வச்சிருக்க பாஸ்தா, சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ 2 மட்டும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டுல. ஒயிட் சாஸ் ரெடி பண்றதுக்கு திரும்ப பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வறுத்துட்டு அது கூட பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. திரும்ப அது கூட உங்களுக்கு தேவையான அளவு சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ 2யும் கலந்துட்டு பாஸ்தாவே ஆட் பண்ணிட்டு நான் ஒரு சீஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா மிளகுத்தூள் மட்டும் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அப்படியே சூடா சாப்பிட்டு பாருங்க. செமையா இருக்கும்.